இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது டெய்லி சார்ட்டு. ட்ரெண்டில் இன்னும் பிரேக் ஆகலை. கிட்ட போய் ஒரு ஸ்பின்னிங் டாப் இன்றைக்கி போட்டிருக்கான். இன்னும் கொஞ்சம் நல்ல மூவ்மெண்ட்டாக இருந்துச்சு. நான் முன்னாடியே எக்ஸைட் பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல, 10,000 போதாது, 12,000 எடுத்து நடக்காம. அதுக்கு முதல்ல ரொம்ப லோ, அதுக்கப்புறம் ஒரு மூமெண்ட்டாக நல்லா கிடச்சி, அதுக்கப்புறம் கண்டினியூவாக கொஞ்சம் மூமெண்ட்டாக இந்த இடத்துல போய் திரும்புவோம். ஸ்பின்னிங் டாப் போட்டு நாளைக்கு பிரேக் ஆகிரும், மேலே ஓடிடும். இந்த டெய்லியில் நம்ம இந்த இன்னைக்கு இந்த கீழே இருக்குது. நான் இந்த டார்கெட்டில் எக்ஸிட் பண்ணேன். இந்த டார்கெட் வரையும் மேலே டெய்லியில் பார்த்துட்டு இந்த டார்கெட் போகும்போது உடனே அது இந்த டார்கெட்டு போயிருக்கு. நாளைக்கு இதில் டெய்லியில் இப்படி லைன் போட்டு வச்சுக்கணும். இதில் ஒரு டார்கெட்டு, இங்கே டார்கெட்டு, கீழே இறங்கிச்சுன்னா கீழே இங்கே இந்த டார்கெட்டு போடணும். இது ஒரு டார்கெட்டு. இப்போ மேலே ஓப்பன் போட்டு கீழே இறங்கிச்சுன்னா இந்த டார்கெட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கொண்டு வரணும். அப்பப்போ அங்கே அந்த இதிலெல்லாம் போய் திரும்ப போட்டுடுங்க. அதுக்காண்டி தான் முன்னாடி அதில் லைன் போட்டு வச்சுட்டு அதில் எக்ஸிட் பண்ணிடணும் அந்த இடத்துல வரும்போது. அதுக்கப்புறம் திரும்ப கூட ஒரு என்ட்ரி போட்டுடலாம். நான் இன்றைக்கி எப்படி எடுத்தேன்னா அப்படியே ஹோல்டு பண்ணி விட்டேன். அது போகவே மாட்டேன்ட்டு மார்க்கெட்டு. நான் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அது போயிடுது. ரொம்ப நேரம் கரெக்ஷன் நடக்கும்போது தூக்கம் வந்துடுது. நான் இதில் இங்கே என்ட்ரி போட்டேன் கரெக்டாக. இது ஃபஸ்ட்டு கேண்டில் இதில் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். இந்த ரெட் கலர், க்ரீன் கிடையாது, ரெட் கலர் கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டில் மேலே போகுது, ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டு கீழே வருது. அப்போ இங்கே தான் என்ட்ரி. இதுலேயும் போகலாம், சில டைமில் இந்த டைமும் போகும். இதில் போகிறதுக்கு இது ஸ்பின்னிங் டாப்பு, அதுனா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வந்து தான் அப்புறம் போனால் தான் அதெல்லாம் உடைக்க முடியும். இதில் வர்றதுக்கு இதுதான் கரெக்டான இடம். இந்த ஸ்பின்னிங் டாப் வந்த அப்புறம் தான் என்ட்ரி எடுத்தேன். இதில் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு 7,000 ரூபா எவ்வளோ கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் கீழே இறங்கி போகவே மாட்டேங்குது. அதுக்கு பிறகு ஒரு 12,000 ரூபா வந்துச்சு, அதோட காலி பண்ணிட்டேன். இதெல்லாம் ரொம்ப அதிகமான கரெக்ஷன் இந்த இடத்துல. 2, 4, 6, 8, 10, 12, 14, அதுக்கப்புறம் மேலேயும் போய் அப்படி கோல்ட் ஆகிட்டு 16, 18, 20, 22, 30, 35. அப்பா 1.5 மணி நேரம் கிட்ட ஹோல்ட் ஆகிட்டே இருந்திருக்கு. இப்படிலாம் நமக்கு முதல்ல ஒரு மூமெண்ட்டாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஹோல்ட் ஆகுனா பரவாயில்ல, நம்ம என்ட்ரி எடுத்துடலாம். அப்போ அதுக்கப்புறம் ஹோல்ட் ஆகிட்டோம், நம்ம மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். இது காலையிலே போட்டு அரைன்னு அரைச்சிட்டு என்ன மார்க்கெட். இப்போ பையாகி போகுது, இது பையர் ஓப்பனு, இதுக்குள்ளே போயிடுச்சு மார்க்கெட்டு. அப்போ மார்க்கெட் கீழே இறங்காது, அப் ட்ரெண்டுன்னு காமிக்குது. இப்போ இந்த பையர் ஓப்பன்லேருந்து திரும்பி வந்துடுச்சுன்னா அப்போ மேலே மார்க்கெட் போகாது. இந்த பிரேக் பண்ணாமல் அதுக்கு முன்னாடியே இதில் கரெக்டாக போயிருக்கோம், இல்லை கொஞ்சம் ஒரு விக் அடிச்சுட்டு கீழே இறங்கும், அந்த மாதிரினா போகாது. அப்புறம் கீழே வருது. கீழே இருந்தது தான் ஃபஸ்ட்டு கேண்டில், அதை பிரேக் பண்ணல, கீழே இறங்குது. 2,000 ப்ராஃபிட் வருது, திரும்ப மேலே போகுது. அது ஹோல்டாக இது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, ப்ராஃபிட்டை குறைக்குது. லேசாக தான் இறங்குது, நம்ம அமௌண்ட்டெல்லாம் கிடைக்குது. சரி நான் இங்கே ஸ்டாப் இங்கே தான் வச்சுருந்தேன், இந்த இதில் வச்சுருந்தேன். இது கீழே வந்தால் போயிட்டு போகுது அப்படின்ட்டு இது நான் வின் பண்ணிவிட்டு திரும்ப கீழே இறங்குது. இந்த இடத்துல பை ஆகுது. திரும்ப இது ஒரு டார்கெட்டு, அதில் போகுது. திரும்ப மேலே போகுது. திரும்ப மேலே போனால்
இந்த இதுலேயே திரும்புது. மார்க்கெட்டு மேலே போக மாட்டேங்க, அதனால தான் இந்த டார்கெட்டில் நிற்குது. இல்லைன்னா இந்த நல்லா அக்ரெசிவாக இருக்குன்னா அங்கே உடனே இங்கே போயிருக்கும். ஃபஸ்ட்டு டார்கெட்டில் போய் திரும்பிட்டு இந்த இது திரும்பணும்னா இந்த இதுலேருந்தே இவ்வளோ தூரம் போயிருக்கணும். அதான் கரெக்டான டார்கெட்டு. ஆனால் இது போக முடியல இந்த மார்க்கெட்டால். திரும்ப கீழே இறங்குது, திரும்ப இதில் போய் ஆகிறதுக்கு ரெடியான மாதிரி இருக்குது, திரும்ப இங்கே அதையும் கீழே பிரேக் ஆகுது, இறங்கிட்டு திரும்ப உடனே ஒரு புள்ளி செங்கல் போடுது, வேரி செங்கல். அப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் இங்கேருந்து போனது அந்த டார்கெட்டுக்கு திரும்பிடுச்சு. ஒரு 10,000 கிடச்ச மாதிரி இருந்துச்சு. நான் சரி போவோம் அப்படின்னு பார்த்தா இங்கே அரைப்பு பார்த்தா இது இன்றைக்கி இதுலேயே நின்றோம் அப்படின்ட்டு ஒரு டார்கெட் வச்சுருந்தேன், அதில் க்ளோஸ் பண்ணிட்டேன். டெய்லி ஒரு டார்கெட் வச்சுருந்தேன். வீக்கிலிக்கு போய்ட்டு வரோம். இந்த ரெட் கலரு ஓப்பனில் வச்சுருந்தேன் கரெக்டாக. அந்த டார்கெட் போகும்போது எக்ஸிட் பண்ணிட்டேன் கரெக்டாக. இந்த கேண்டில் போகும்போதே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு திரும்ப மேலே போகுது. பார்க்க சின்ன செல்லிங் ப்ரெஷர் தான் அந்த மாதிரி இருக்குது, ஆனால் ப்ராஃபிட்டை நல்லா கரைச்சி விடுது. இதில் ஒரு விக் இருக்குது, அதுக்கு விக் அடிச்சுட்டு திரும்ப மேலே போகுது. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணால் நல்ல இதில் ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். அப்புறம் ஒரு இந்த ட்ரெண்டு நல்ல ட்ரெண்டு தான். இதில் ஒரு டபுள் பாட்டம் மாதிரி திரும்பிச்சு. டபுள் பாட்டம் இப்படி தான் எடுக்கும். டபுள் பாட்டம் டார்கெட்டு கரெக்டாக ரீச் ஆகிடுச்சு. இவருடைய டார்கெட்டே தான் ஃபாஸ்ட்டாக இறங்கிச்சு. நம்ம எதில் என்ட்ரி எடுக்கலாம்னா இந்த கேண்டில் வந்த பிறகு என்ட்ரி எடுக்கலாம். இந்த கேண்டில் வந்த பிறகு என்ட்ரி எடுக்கலாம். அதுக்கப்புறம் இது ஃபெயிலியர் ஆகுதுன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? அந்த பையர் ஓப்பன் இருக்குல்ல, இதெல்லாம் லைன் போட்டு வச்சுக்கணும். இது இப்போ அப் ட்ரெண்டு, நம்ம டவுன் ட்ரெண்டில் எடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பயம் இருக்கணும். கீழே இறங்குதுன்ட்டு அப்படிலாம் எடுக்கக்கூடாது. இது கீழே வருது, இந்த கேண்டில் விழுந்தானே எடுக்கிறோம், திரும்ப மேலே பை ஆகுது. ஏன் பை ஆகுதுன்னு பார்க்கணுங்கன்னு, எதாட்டம் இருக்கான்னு பார்க்கணும். ஒன்றும் இல்லைன்னா திரும்ப இந்த கேண்டில் பையர் ஓப்பனில் ஒரு லைன் போட்டு வச்சுட்டு அதை பிரேக் பண்ணி இப்படி கொடுத்துட்டுனா உடனே எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். பிரேக் பண்ணோன்னே உடனே மேலே போகாது, அடுத்தப்போ கொஞ்சம் கீழே வரும். இது பிரேக் பண்ணோன்னா உடனே ஒரு கேண்டில் கீழே இறங்கும், அப்போ நம்ம உடனே எக்ஸிட் பண்ணிடணும். அதுக்காண்டி வெயிட் பண்ணக்கூடாது. இனி மேலே கீழே போயிடுவோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணக்கூடாது. இது பிரேக் பண்ணிட்டனாலே அது வேலை முடிஞ்சு. அதெல்லாம் ரிஜெக்ட் ஆகுது, அதிலே தான் இருக்குது மார்க்கெட்டு. மேலே போகுது, திரும்ப கீழே வருது, ஆனால் பிரேக் பண்ணல. திரும்ப ஒரு பையர் வரோம், இது ரிஜெக்ட் போடுது, அப்புறம் கன்ஃபார்மாக இறங்குது. அந்த டார்கெட்டு கரெக்டாக வந்துச்சு. அடுத்தப்போ இதில் டபுள் டாப் மாதிரி தான் அடிச்சிச்சு. திரும்ப நான் மேலே டார்கெட் ரீச் ஆயிரும்னு நினச்சேன். இது ரெண்டாவது போகுது. எதனால் இதுக்கு மேலே போகலான்னா இந்த இது ரொம்ப நேரம் ஹோல்டாக இருக்குது, இதை பிரேக் பண்ண முடியலதால். எவ்வளோ தான் டபுள் டாப் எடுத்தாலும் இந்த இதை அதால் பிரேக் பண்ண முடியல. இப்போ ஷார்ட்டாக வந்திருக்கோன்னா ஃபாஸ்ட்டாக அப்படியே மேலே போயிருக்கோம். ஏன்னா அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டு, அது மேலே போகிறதுக்கு தான் பார்க்கும், ஃபாஸ்ட்டாக மேலே போகலாம் அப்படின்ட்டு. கீழே இருக்குது, இது என்ன பிரேக் பண்ணல. நாளைக்கு மேலே தான் போகும் மார்க்கெட்டு. அந்த ட்ரெண்ட் லைனை போய் டச் பண்ணோம், டெய்லியில் உள்ள ட்ரெண்ட் லைனை போய் டச் பண்ண போகும். அதுக்கப்புறம் தான் கீழே கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வருதோ. செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது, ஏன்னா இதே ரொம்ப ஹோல்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் இந்த டச்சிலே மேலே போயிருக்கணும். எத்தனை டச் அது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு, இந்த டச்சிலே போயிருக்கணும், போகலாம் மார்க்கெட்டு.
இது வரையும் கீழே இறங்குது, திரும்ப இது வரையும் வந்துட்டு அப்புறம் கீழே இறங்குது, கீழே அங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மேலே போகுது. இது அப்படியே உடச்சி போயிட்டுனா நிறைய போயிடுவான். இனி இந்த இதை தாண்டி போயிடுச்சுன்னா, நான் இப்படி தாண்டி போயிட்டுனா அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு மேலே போகும்போது ஹோல்டு பண்ணி வைக்கலாம். கீழே ஒரு கரெக்ஷன் நடந்து மேலே பிரேக் ஆகி போகுதுன்னா அப்போ ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அதாவது எங்கேயாட்டம் போய் இந்த மாதிரி போய் திரும்பும். இந்த டார்கெட்டு போகும், இந்த டார்கெட்டு போகும், அப்படி போகும்போது நம்ம ஒரு இப்போ இந்த சேனல் ட்ரெண்ட் லைன் வரையும் வரணும் கண்டிப்பாக. எப்படியும் வந்துடும். இவ்வளோ தூரம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இறங்குறக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இவ்வளோ தூரம் போடலாம். ட்ரெண்ட் லைன் அதுக்கு முன்னாடியே இருக்குது. எப்படியும் அவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக டச் பண்ணி தான் அப்புறம் கீழே இறங்கி திரும்ப மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இப்போ ஏன்னா செல்லிங் ப்ரெஷர் கொடுத்ததுனால கண்டினியூவாக மேலே போனாலும் போயிடும் அப்படி. ஏன்னா இது சின்ன டார்கெட்டு தானே, இது இவ்வளோ தூரம் போகிறக்கு ஃபாஸ்ட்டாக போயிடும். இவ்வளோ தூரம் ஃபஸ்ட்டு டார்கெட் போய் ரீச் ஆகணும். இதில் திரும்பி இதில் போகும், அதுக்கப்புறம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். இவ்வளோ தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். செல்லிங் ப்ரெஷர் இது வரையும் வரும். அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணி மேலே போகும். அப்புறம் அந்த பையர் ஓப்பன் போவான். இப்படி மார்க்கெட் அங்கங்கே பிரேக் இதிலெல்லாம் இதை தாண்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். இதெல்லாம் ரொம்ப நாய்ஸாக இருக்குது இந்த இடத்துல. இவ்வளோ இடத்தையும் பிரேக் பண்ணால் ரொம்ப கஷ்டப்படும். அப்படியே கிட்ட போய் கோல்ட் ஆகிட்டே இருக்கும். ஏதாட்டும் ஒரு பாசிட்டிவ் ஒரு நல்ல நியூஸ் வந்துட்டுனா அடித்து பிடிச்சிட்டு போயிடுவோம் மேலே. ஆனால் போகாது. அது ஆல் டைம் ஐயாயிரம்னு நினைக்காம அங்கே போயிடும். இப்படி சின்ன சின்னதாக நடந்து போயிட்டே இருக்கும். ட்ரேடிங்கில் ஒரு நம்மளுக்குன்னு ஒரு ப்ராஃபிட்டை மட்டும் முடிவு பண்ணுங்க. 1,00,000 10,000 இது திரும்ப திரும்ப கேட்க நான் இந்த மாதிரி இதை தான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ட்ரேடிங்கில் அட்வைஸ் பண்ணுவாங்கள்ல, அவங்கள தான் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த ஏதோ ஒரு நாராயணன்ட்டு ஒரு ஆள் உண்டு, அவர் கோயம்புத்தூர்காரு. அவர் பேசுகிறது தான் நல்லாயிருக்கும். ஒரு ட்ரேடு மட்டும்தான் நான் எடுப்பேன், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மட்டும்தான் எடுப்பேன் அப்படிம்பார். அது அவர் எப்படி எடுப்பார்னா, ஒரு ட்ரெண்டு கண்டுபிடிச்ச பிறகு இப்போ அப் ட்ரெண்டு கண்டுபிடிச்சி அதில் ஹோல்டு பண்ணி வச்சுக்கிடுவார். மேலே அதை ஒரு டார்கெட்டு போட்டு அப்படி பார்த்து எடுப்பார். அதனால் அவர் ஒரு ட்ரேடும் எடுப்பார். சாப்பாஸ் கிட்ட ஆகிட்டுனா அவ்வளோதான், அதோட நான் ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுவார். அந்த மாதிரி ஆளுக்கு சொல்ல தான் நம்ம கேட்க தான் நம்ம மைண்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வரும். திரும்ப இன்ட்ராடேங்கிறது ஆக மோசம். காலி பண்ணி விடும் நம்மளை. அதில் ஜெயிக்கணுன்னா நான் ஒரு 10,000 5,000 1000 2000 அப்படி நம்ம ஒரு டார்கெட்டு ஃபிக்ஸ் பண்ணி அதை மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் போயிடணும். பார்த்துருக்கு அந்த ஃபீல் சுவிட்சுன்னு இருக்குல்ல, அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. இல்லைன்னா நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. திரும்ப மேலே போகுதுன்ட்டு ஒரு கேண்டில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்தோன்னு நம்ம டக்குன்னு எடுப்போம், அடுத்த கேண்டில் கீழே இறக்கி விட்ருவோம். அது இறங்க கீழே போய்ட்டுருக்கோம். திரும்ப மேலே ஏறி போனாலும் அந்த ப்ராஃபிட் வராது. நம்ம அதுக்குள்ளே நம்ம ப்ராஃபிட்டை எடுத்த ப்ராஃபிட்லாம் காலியாகிடும். ஒரு கேண்டில்லே நம்மளை காலி பண்ணிவிட்டோம். அதனால் நிறைய ட்ரேடு எடுக்கணும்னு ஆசைப்படாங்க. நல்ல ட்ரேடு வந்தால் எடுங்க. மைண்டு முதல்ல செட் பண்ணணும். எப்படி நம்ம ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கணுமோ அதேமாரி நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்டுபிடிக்கணும். அதுதான் முக்கியம். ஸ்ட்ரக்சர் பாதி, ஒரு ஸ்ட்ராட்டஜி பாதி, மீதி நம்ம மைண்டு கண்ட்ரோல். அதில் அடிக்டே ஆகக்கூடாது. என்னாலும் ட்ரேடு எடுத்தே தீரணுங்கிற ஒரு இதில் போகவே கூடாது. நம்மளுக்கு தெரிஞ்ச ட்ரேடு வந்தால் எடுக்கணும், இல்லைன்னா விட்டுட்டு போயிடணும், அவ்வளோதான். அதெல்லாம் எப்போ வரோன்னா, நம்ம பணம் போடுவோம், லாஸ் ஆகிரும். திரும்ப நம்மளுக்கு அப்படி தோணும், நம்ம கரெக்டான ட்ரேடு மட்டும் எடுக்கணும் அப்படின்னு தோணும். திரும்ப பணத்தை கொண்டு போடுவோம். அந்த மார்க்கெட்டை பார்த்த உடனே நம்மளுக்கு நம்ம போட்ட ரூல்ஸ்லாம் மறந்துடும். திரும்ப ஓவர் ட்ரேட் பண்ணி திரும்ப காலி பண்ணுவோம். அதுக்கப்புறம் போட்ட காசுலாம் காலி ஆகிரும். அப்புறம் விளையாடக்கூடாதுன்ட்டு ஒரு வாரம் விடுவோம், இல்லைன்னா ஒரு மாதம் விடுவோம். எங்கேயாட்டம் கொண்டு காசு பிறக்கி கொண்டு அதில் போடுவோம். திரும்ப ஒரு நாள் கண்ட்ரோலாக இருப்போம், ஒரு நாளைக்கு போதும் அப்படின்ட்டு.
வேறு திரும்ப அடுத்த நாள் ஒரு 2 நாள் ப்ராஃபிட் வந்துட்டுனா அப்புறம் நம்ம ரூல்ஸ் எல்லாம் பறந்துடும். அதுக்கப்புறம் திரும்ப அதே இதாக பண்ணுவோம். அது அப்படி பண்ணி 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 தான் நம்ம கடைசியில் மைண்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வரும். இதை ஆரம்பத்துலேயே நம்ம பண்ணிட்டோம்னா பெரிய லாஸ்லேருந்து தப்பிச்சு போயிடலாம். ஏதாட்டும் ஒன்றா நல்ல ட்ரேடு, இவ்வளோ தான் ப்ராஃபிட்டு. 50,000ன்னா 5,000 அவ்வளோதான். 5,000 50,000 வச்சுட்டு 5,000 ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணிடலாம். பெரிய கஷ்டம் கிடையாது. அது உடனே நாளைக்கு 1,00,000 போட்டு உடனே அப்படி எடுத்துக்கூடாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். நம்ம 1,00,000 போட்டோன்னா உடனே 10,000 வரணும் அப்படிலாம் வராது. அந்த 1,00,000 கரைஞ்சிவிடும். ஓரளவு நல்லா மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும். அப்புறம் இவ்வளோ தான் எடுத்தால் போதும் அப்படின்ட்டு இந்த நம்ம ராஜா சார் கூட சொல்லுவார். ராஜேஷ் B2ல 7 மாதம் ஆச்சு நான் லாஸ் பண்ணி அப்படிம்பார். அது ஒரு நாள் லாஸே பார்த்ததில்ல. அந்த மாதிரி பண்ணணும். மொத்தம் லாஸே விடக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு ட்ரேடு 2 ட்ரேடு எடுக்கணும். ப்ராஃபிட் வந்தாலும் எக்ஸிட் பண்ணிவிட்டு போயிடணும். இல்லைன்னா அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அதை அடிச்சுட்டு போட்டோம்னா அப்படி விட்டுட்டு போயிடணும். அதோடு விட்டுறணும். மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிடணும். நம்ம இல்லைன்னா அந்த மாதிரி பண்ணுறது கூட நம்மளை லாஸில் கொண்டு போட்டுரும். நம்ம திரும்ப ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆகிட்டுனா திரும்ப மேலே போன மாதிரி காமிக்கும். உடனே நம்ம திரும்ப எடுப்போம். அது கொஞ்சம் லாஸ் பண்ணி விட்டுரும். இவ்வளோ தான் ப்ராஃபிட்னு பண்ணி கீழே சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு போகிறோமே, அது நல்லா கண்ட்ரோலாக ஆக்கி வச்சுருக்கோம். இந்த மாதிரி இதை கொஞ்சம் கேளுங்க. கொஞ்ச நாள் இந்த ட்ரேடு ரொம்ப நாள் கொஞ்சம் இருக்கிறவங்க இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த B2ல ராஜேஷ் சார் நல்லா அழகாக சொல்லிக் கொடுப்பாரு. அந்த மாதிரி நிறைய பேர் புதுசாக இவரும் நல்லா சொல்லிக் கொடுப்பார். அவர் கோயம்புத்தூர்கார், நல்லா அழகாக பேசுவார். அவர் அந்த மாதிரி உள்ள ஆளுக்கே தான் திரும்ப திரும்ப கேளுங்க. உங்களுக்கு கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் அமைதியாயிரும். பெரிய பெரிய ஆட்களே இந்த மாதிரி தான் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வந்துடும். அதுக்கப்புறம் ஓரளவு நல்ல ட்ரேடாக பார்த்து எடுத்து அப்படியே ஆகும். அதுக்கு தான் 5 வருஷம் ஆன பிறகு தான் ட்ரேடர் சம்பாதிப்பாங்க. நிறைய பேர் அவ்வளோ நாள் ஆயிரும். நம்ம மைண்டு செட் ஆகிறதுக்கு அவ்வளோ நாள் ஆயிரும். சிலவங்களுக்கு காலம் முழுக்க புரியாமலே போயிடும். லாஸ் வருதுன்னா எதுக்கு வருதுன்னு கண்டுபிடிக்க தெரியணும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, லாஸ் விடாங்க. மார்க்கெட்டு பெருசாக கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஈஸியான இது தான். அதுக்காண்டி அதிலே கிடக்கணும்னு இல்லை. ஒரு இது நம்மளுக்கு எனக்கெல்லாம் ஒன்று புரிஞ்சிருக்கு. அந்த ஒன்றை தான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதில் இப்போ இந்த கீழ் சுவிட்ச் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இல்லை சில நாள் கடைசியில் எடுத்து திரும்ப லாஸ் பண்ணி விட்ருவோம். திரும்ப அதை ரெக்கவர் பண்ணிட்டு அதில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதுதான் வேஸ்ட்டு. ஒரு ப்ராஃபிட் பண்ணுறோமோ அதோட ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். மார்க்கெட்டே பார்க்கவே கூடாது. ஏதாட்டும் ரூல்ஸு ஃபாலோ பண்ணி மார்க்கெட்டை ஒரு பிஸ்னஸாக பண்ணுங்கள். நல்ல பிஸ்னஸ் இது. நம்ம கண்ணு தெரிகிற வரையும் நம்ம அந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா. இல்லைன்னா நம்மளை சீக்கிரம் காலி பண்ணிவிடும். மோசமானதும் அதான் நல்லது. நல்ல ப்ராஃபிட்டு தர புரிஞ்சுக்கிட்டால் ஈஸி, புரியலன்னா கஷ்டம். அந்த லாஸை பார்த்தோன்னா பதறிடும் போதுடுங்க. அதெல்லாம் கண்ட்ரோலுக்கு வரணும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படியே புரிஞ்சுக்கிடணும். சரி, அப்படி பார்த்து ட்ரேட் எடுங்க.